ஹலோ, வெல்கம் டு வைஷு லாக்ஸ். இன்றைக்கி தக்காளி குழம்பு நான் எப்படி வைப்பேங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபி. அதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மண்டே தான். சரி, காலையில் எந்திரிக்க வேண்டாம், கொஞ்சம் பசங்களுக்குலாம் லீவு தானே நினச்சாலும் இன்றைக்கும் மார்னிங்கே எழுந்திரிச்சு வேலையை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இவங்களுக்கு சண்டேயும் ஆஃபீஸ் உண்டு. அதனால் எல்லா நாளுமே காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலை செய்ய வேண்டியது தான். தக்காளியை அரைச்சும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி மேஷ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். இது கூட வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சிக்கும் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ கடுகு, பெருஞ்சீரகம் இது ரெண்டுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் மசாலாவை கம்மி பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தக்காளி ஃப்ளேவர் கூட கொடுக்கும். அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் வத்தப்பொடி, மல்லிப்பொடிலாம் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் தண்ணி யாருக்கெல்லாம் குடிக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போவுமே தேங்காய் உடைச்சோன்னே தேங்காய் தண்ணி நான் தான் குடிப்பேன். இன்றைக்கி குடித்த அந்த தேங்காய் தண்ணி உண்மையிலே ஸ்வீட்டாக இருந்துச்சு. தேங்காயும் நல்லா தான் இருக்கும். வெறும் தேங்காயும் சாப்பிடுவேன். தேங்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கசகசா இது மூணும் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்த உடனே இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதோடு ஆட் பண்ணிக்கிறோம். இறக்கும்போது மல்லியில் தூவி இறக்கிற வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.